ஆக்ட்ரஸ் மீனா வந்து இப்ப சமீப காலமா சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய நெறைய முக்கிய புள்ளிகள தொடர்ந்து சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே என்ன கேள்வி வந்து எழுது அப்டின்னா, இளையராஜா எப்படி பிஜேபி சைட்ல இருந்து ஒரு எம்பி போஸ்ட் வந்து வாங்குனாரோ, எப்படி கமலஹாசன் அவர்கள் வந்து இப்ப டிஎம்கே சைட்ல இருந்து ஒரு எம்பி போஸ்ட் வாங்குனாரோ, ஸோ அந்த மாதிரி மீனா அவர்கள் பிஜேபி தரப்புல இருந்து ஒரு எம்பி போஸ்ட் வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்களா? அப்டின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கே மேம். பாருங்க, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் மீனாஸ் குவாலிஃபிகேஷன்ஸ். அந்த பொண்ணு என்ன படிச்சிருக்கோ படிக்கலையோ எனக்கு தெரியாது. ஓகே, அந்த மாதிரி பார்த்தோன்னா ஈவன் கமலஹாசன் ஒன்றும் பெருசாக படிக்கலை. ஓகே, தே கேவ் ஃபார் இஸ் ஆக்டிங் இது. பட் அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கா அந்த இதுலலாம்? இப்போ வந்து அந்த காலத்துலலாம் ராஜ்யசபா சீட்னா ஒரு என்ன சொல்கிற ஒரு மேதாவி, ஒரு சோஷியல் ஒர்க்கரு, ஒரு ஏதோ ஒரு ஃபீல்டில் பெருசாக இது பண்ணவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ மேபி தீஸ் பீப்புள் சினிமா ஃபீல்டில் இவங்கெல்லாம் பெருசாக பண்ணிட்டு வந்ததால் இது. பட் கமலஹாசன் போய் திமுக எந்த திமுகவை திட்டினாரோ அந்த திமுகவோடையே வாங்கியிருக்கார். ஓகே, அது அவங்களுக்குள்ள பிரச்சனை. பட் மக்களாக நம்மளுக்கு ரைட் இருக்குது கமெண்ட் பண்ணுறதுக்கு. மீனாவை பொறுத்த வரையிலும் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹர் பேக்ரவுண்ட். இந்த மாதிரி என்ன பெரிய சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்கிறதோ நாட்டுக்காக எனக்கு தெரியாது. சோஷியல் சர்வீஸ் இந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்குன்னா அது வந்துட்டு கேள்விக்குறியான ஒரு சோஷியல் சர்வீஸு. பட் எனக்கு வந்த தகவல் வந்து இந்த எல் முருகன் சொல்லிட்டு ஒரு மந்திரி இருக்குது பிஜேபியில். அந்த ஆள் வந்து ஒரு கேரக்டர்லெஸ் பர்சன். ஓகே, இந்த மாதிரி ஆட்களை தான் இந்த பிஜேபியில் தேர்ந்தெடுக்கிறாங்க மந்திரிக்கும். இந்த மாதிரி அவனோட தகுதி என்ன, அவன் யோகியமானவனா, மக்களுக்காக என்ன செய்வாங்கன்னா கிடையாது. ஓகே, அந்த ஆள் வந்து முதல்ல அங்கே அதே கட்சியில் இருந்த ஒரு பொண்ணோட ஒரு நடிகையோட தப்பாக தவறாக நடந்து அதை ஊர் உலகத்துக்குமே தெரியும், அவங்க கட்சியிலையும் தெரியுது. நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. அதனால இதே இதுதான் இப்போ வந்து மீனாவுக்கும் மறுபடியும் முருகனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. திஸ் ஆல் அரசியல் வட்டாரத்தில் நம்ம யாரும் கண்ணால் பார்க்கல. பட் ஆக்சுவலி மீனா வந்து இந்த முருகன் வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் டெல்லியில் நடக்கும்போது போயிருக்குது இது. அதனால் அந்த ஒரு பேக்ரவுண்டில் வந்து தான் வந்து ட்ரை பண்ணேன். ஆனால் உங்களுக்கு கொடுக்கும்போது இந்த கட்சிகள் என்ன தகுதிக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் நம்ம மக்களாகிய நாம் கண்டிப்பாக இந்த கேள்வியை கேட்கணும். இவங்க என்ன சேவை பண்ணியிருக்காங்க? உங்களுக்கு பர்சனலாக சேவை பண்ணதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்தீங்கன்னா இதை விட கேவலம் வேறு எதுவும் கிடையாது. இதை விட நான் பேசவும் எனக்கு விருப்பமும் கிடையாது.